பாலபிரிவா ஒரு நாளைக்கு சொன்னான், குருவாயூரில் அன்னப்பிராசனம், இன்னும் ஒவ்வொரு ஊரில் இது மாதிரி ஒவ்வொன்றும் விசேஷமாக இருக்குது. அது மாதிரி அக்ஷராபியாசம் இந்த மகேந்திர மங்கலத்தில் பண்ணுறதுன்னு எல்லோரும் வச்சுக்கலாம். நீங்கள் அது எல்லா இடத்துலையும் அதை சொல்லுங்க. ஏன்னா பெரியவா அக்ஷராபியாசம் பண்ணி படித்த இடம் அப்படின்னா, அத்தியனம் பண்ண இடம்னா அது எப்பேற்பட்ட சாநித்தியம் உள்ள இடம், பெரியவா எப்படி இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கோ இல்லையோ. அதனால் குழந்தைகளை அழிச்சுன்னு போய், முடிஞ்ச வாழலாம் குழந்தைகளை அழிச்சுன்னு போய் விஜயதசமி அன்றைக்கி அக்ஷராபியாசம் இந்த மகேந்திர மங்கலத்தில் பண்ணி வைக்கலாம். அதுக்கு மடத்து மூலியமாகவே என்னென்ன வேணுமோ உபகரணங்கள்லாம், பல்பம், ஸ்லேட்டு, அது இது என்னென்ன வேணுமோ. அதாவது ஒரு அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது ஒரு வைதிக கர்மா. நல்ல நாள் பார்த்து அதுக்கு விக்னேஸ்வர பூஜை பண்ணி வாத்தியார் வந்து பண்ணி வைப்பார். பண்ணி நெல்லை பரப்பி அந்த நெல்லில் இந்த குழந்தையோட விரலை பிடிச்சி அப்பா உபதேசம் பண்ணி சொல்லி எழுதணும். ஹரி ஓம் நமோ நாராயணாய சித்தம் அப்படின்னு முதல்ல எழுத ஆரம்பிக்கிறதே படிக்கிறதே இதுதான். ஆந்திர தேசமாக இருந்தால் பஞ்சாட்சரத்தை எழுதுவா முதல்ல. இப்படி பகவன் நாமாவை சொல்லி அதை முதல்ல சொல்லி கொடுத்து அதை எழுத கொடுத்து இப்படி தான் அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது ஒரு வைதீக கர்மாவாக பண்ணப்பட்டது. இப்போ நமக்கு எல்லா சம்பிரதாயம் போனாப்பில் அதுவும் போயிடுத்து. ஏதோ என்றைக்கு ஸ்கூலில் இடம் கிடைக்கிறதோ அன்றைக்கி கொண்டும் குழந்தைகளை தள்ள வேண்டியது. எடுத்தோடனே என்னென்ன நல்ல சுபமாக அவளும் சொல்லி தருவா. ரெயின் ரெயின் கோ எவே. ஏற்கனவே அவன் குடத்தை தூக்கிட்டு திண்டாடுறான். இதில் என்ன வர வழியும் போவோம், அந்தன போக வராத வராது அப்படின்னு எடுத்தோன்னே மழை வாவான்னு நல்ல சகுனமாக சொல்கிறது இல்லை, வராது. அதை விட்டாக்க இன்னொன்று அம்டி டம்டி சேட் ஆன் எ வால் ஹேட் ஏ கிரேட் ஃபால். எடுத்தோடனே கொத்துன்னு கீழே விழுந்தது தான். கலாச்சாரமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், இன்னும் ஏந்திருக்க மாட்டேங்கிறது. எப்போ இது மாதிரி இந்த துராச்சாரத்தெல்லாம் விட்டு நம்ம தேசம் தெளிவு ஏற்பட போகிறதோ அப்போ தான் பழையபடி சோபிக்கும், அந்த பழைய பெருமை வரும். கொஞ்சம் நினச்சி பாருங்க, நம்மளோட கலாச்சாரம் என்ன, இதோட வேல்யூ என்ன, மற்றவாளோட கலாச்சாரம் என்ன, அதில் இருக்கிறது என்ன. இப்படி குழந்தைகளுக்கு ஒரு அறிவை புகற்றத்தையே பகவன் நாமாவை சொல்லி நாராயணா மகாதேவான்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இல்லாத எப்படி இருக்க முடியும்? நல்ல குழந்தைகளாக தான் இருக்கும். அதை விட்டுவிட்டு ஏதோ கண்ணாபின்னான்னு சொல்லி கொடுத்தா அது அப்புறம் என்ன பண்ணும்? அவள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது, விபரீதமாக இருக்குது. அந்த கலாச்சாரத்தில் எவ்வளவு சீரழிஞ்சிருக்கோங்கிறத ரொம்ப ஃபீல் பண்ணுறா பெரியவா. இதெல்லாம் ஒன்று, இதுக்கு காசு பணம் செலவில்லை, இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படாதா அப்படிங்கிற. இப்போ இனிமேல் யாகயஜ்யம் பண்ண அக்னிஹோத்திரம் பண்ணுன்னா வேணால் கஷ்டமாக இருக்கலாம் இந்த காலத்தில். இதெல்லாம் பண்ணப்படாதா? பண்ணலாமே. நீங்கள் அப்புறம் எந்த கான்வெண்ட்டில் வேணால் சேருங்கோ. அதுக்கு முன்னால் இந்த குழந்தைக்கு முதல்ல ஒரு அக்ஷராபியாசம் வைதிகமாக பண்ணிவிட்டு அப்புறம் ஏதோ பண்ணிக்கிட்டுவேன். அதெல்லாம் தெரியணும், புரியணும். அதுக்கெல்லாம் தான் பெரியவா அவதாரம் எதுக்கு வந்தது, தெய்வத்தின் குரல் எதுக்கு அவ திருப்பி திருப்பி சொன்னான்னு. இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவான நமக்கு பழைய இந்த சம்ஸ்காரம் வரட்டும், வந்ததுனால் பழைய அந்த சுபீக்ஷம் நமக்கு வரட்டும் அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லாத்துக்கும் எந்த ஒரு காரியம் பண்ணுறதுனாலும் முதல்ல என்ன பண்ணுறோம்னாரு, விளக்கேற்று தீபத்தை ஏற்றி காரியம் ஆரம்பிக்கிறது. அவளுக்கு என்ன பிறந்த நாள் அன்றைக்கி ஊதி அணைக்கிறது. எது ஆகாதோ அதில் தான் அத்தனையும். இது எதுக்கு சொல்கிறேன், பாலப்பிரியா ஒரு நாளைக்கு சொன்னான், இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கோ. போகிற இடத்துலாம் சொல்லி அவள் குழந்தைகளுக்கு நல்ல சத்புத்திரர்களாக இருக்கணும், நல்ல குழந்தைகளாக இருக்கணும், நல்ல அறிவாளிகளாக இருந்தால் மட்டும் போகாது, நல்ல பக்தி ஸ்ரத்தையோடு நல்ல குழந்தைகளாக சத்பிரஜைகளான்னா இருக்கணும். யார் வேணால் படிச்சுடலாம், யார் வேணால் ரேங்க் வாங்கிடலாம், யார் வேணால் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிடலாம், யாருக்கு வேணால் டாலர் கிடச்சிடும். ஆனால் நல்ல குழந்தையாக இருக்கணுமே. அப்பா அம்மா வச்சுன்னு ஆதரிச்சுன்னு குடும்பத்தோட சௌக்கியமாக இருக்கிறது, அதுன்னா வாழ்க்கை அமையணுமே. அதுன்னா பெரிய விஷயம். அது எப்போ கிடைக்கும்? இது மாதிரி ஈஸ்வர பிரசாதத்தினால கிடைச்சா உண்டு, அனுகிரகத்தினால கிடைக்கணும். அதனால் பாலபிரியா சொன்னால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அக்ஷராபியாசம் இந்த மகேந்திர மங்கலத்தில் போய் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னா.